இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 28ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 13வது ஞாயிற்றுக்கிழமையை தான் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் மற்றும் 3வது வாசகமான நற்செய்தி வாசகம் கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையில அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையில விருந்தோம்பல் எப்படி இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நம்ம எப்படி உதவி செய்ய வேண்டும், திருச்சபையில நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபையினுடைய ஊழியர்களாக இருக்கிற அருட்தந்தையர்கள் மற்றும் அருட்கண்ணியர்கள், குருக்கள், துறவியர் இவர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய உதவிகள் என்ன மாதிரி இருக்க வேண்டும், அவர்களுக்கான விருந்தோம்பல் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கருத்தாக சொல்லி இருக்கின்றன. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் இறைவாக்கினர் எலியா எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இறைவாக்கினராக இருந்தார், அவருடைய சீடராக இருக்கிற இறைவாக்கினர் எலிசா எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இறைவாக்கினர் எலியாவுடைய வாழ்க்கையில சாரிபாத்துல உள்ள ஒரு கைம்பெண்ணுக்கு அவர் உதவி செய்த ஒரு நிகழ்வு நமக்கு நினைவிருக்கலாம். அதாவது ஒரு பஞ்ச காலத்துல இறைவாக்கினர் எலியா சாரிபாத்துக்கு செல்லுகிறார். அங்கே இருக்கிற ஒரு கைம்பெண் இடத்துல அவர் உணவு கேட்கிறார். பஞ்ச காலமாக இருந்த ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு இருந்த மிகச்சிறிய அந்த மாவையும் எண்ணெயையும் பயன்படுத்தி இறைவாக்கினர் எலியாவுக்கு உணவு கொடுத்த ஒரு காரணத்தினால் அந்த பெண்ணை ஆசீர்வதித்து பஞ்சகாலம் முழுவதும் அந்த மாவு தீர்ந்து போகவில்லை, எண்ணெயும் தீர்ந்து போகவில்லை என்று நம்ம விவிலியத்துல வாசிக்கிறோம். அவருடைய அந்த இறைவாக்கினர் எலியாவுடைய சீடராக இருக்கிற இன்றைக்கு நாம் வாசிக்கிற இறைவாக்கினர் எலிசாவுடைய வாழ்க்கையில நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்கிறோம். இவர் சென்றிருக்கிற அந்த ஒரு நகரத்துல ஒரு பணக்கார பெண்மணியும் அவருடைய கணவரும் இருக்கிறார்கள். இறைவாக்கினர் எலிசாவை கண்டு அவர்கள் இருவரும் உணவு கொடுக்க விரும்புகிறார்கள். அவர் எந்த நேரத்துல சென்றாலும் அவருக்கான விருந்தோம்பல் அங்கே நடக்கிறது. அந்த பெண்மணி தன்னுடைய கணவரிடத்துல இவர் ஒரு புனிதர், இவர் ஒரு இறை மனிதர், இவருக்கு நம்முடைய வீட்டினுடைய மேல் பகுதியில ஒரு மாடி அறையை அமைப்போம் அப்படி என்று அவர்களுக்குள்ளே பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அன்பையும் விருந்தோம்பலையும் கண்ட இறைவாக்கினர் எலிசா அவர்களுக்கு நான் ஏதாவது உங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியுமா என்று கேட்ட நேரத்துல அவர்கள் பெருமனதோடு அப்படி எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, இறைவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று தான் பதிலளிக்கிறார்கள். ஆனால் இறைவாக்கினர் எலிசாவுடைய உதவியாளர் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவர்கள் மிகவும் துன்புற்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டு அடுத்த ஆண்டு இதே நேரத்துல உங்களுக்கு ஒரு ஆண்மகன் பிறந்திருப்பான் என்று ஆசீர்வாதமாக அந்த குடும்பத்திற்கு நிக்கி ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியின் செய்தியை கொடுப்பதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகமாக நம்ம பார்க்கிறோம். இறை ஊழியருக்கு, இறை மனிதருக்கு நன்மை செய்ய நினைத்த பணிவிடை செய்த அந்த தம்பதியினருக்கு இறைவாக்கினர் வாயிலாக இறைவன் இன்றைக்கு மாபெரும் அதிசயத்தை செய்கிறார். அன்புமிக்கவர்களே, இதைத்தான் நம்ம முதல் வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திருமுழுக்கின் வழியாக நம்ம இயேசுவோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு வாழ்ந்தோம் என்றால் அவரோடு நாம் இறப்போம், அவரோடு உயிர்ப்பையும் பெறுவோம் என்கிற ஒரு எதிர்நோக்கின் அன்பின் செய்தியைத்தான் இன்றைக்கு 2வது வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழ்வு இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு என்பது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். நம்முடைய சொல், சிந்தனை, செயல்பாடு அனைத்திலுமே கிறிஸ்து முழுவதுமாக நிறைந்திருக்க வேண்டும். அப்படிங்கிற செய்தி தான் 2வது வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2வது வாசகம் என்பது நாம் கிறிஸ்துவாக, மறு கிறிஸ்துவாக இந்த உலகத்துல மாற வேண்டும், அவருடைய பணிகளை ஏறெடுத்து செய்ய வேண்டும் என்பதையே மிக முக்கியமான ஒரு கருத்தாக சொல்லுகிறது. 2ஆம் உலக போரின் நேரத்துல ஜெர்மனி தேசத்துல இரு கரங்களை விரித்திருந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சொரூபத்தின் இரு கரங்களும் உடைக்கப்பட்டு விட்டன அந்த போரின் காரணமாக. அப்பொழுது அந்த சொரூபத்திற்கு கீழாக பொறிக்கப்பட்டிருந்த வாசகங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு 2 கரங்கள் இல்லை, உன்னுடைய கரங்களை தருவாயா அப்படி என்று இயேசு கூறுவது போல இருந்ததா? அன்பு உறவுகளே, இந்த உலகத்துல இயேசுவினுடைய பணிகளை ஏறெடுத்து செல்லத்தான் திருத்தூதர் பவுல் நமக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். மறு கிறிஸ்துகளாக நம்ம மாற வேண்டிய அழைப்பு. 3வது வாசகமான நற்செய்தி வாசகம் இன்றைக்கு முக்கியமான 3 அழகான கருத்துக்களை நமக்கு சொல்லி தருகிறது. அனைத்திலும் இறைவனுக்கு மட்டுமே நம்ம முதலிடம் தர வேண்டும். அதற்கு மாறாக இவ்வுலகத்தின் பொருட்கள், இவ்வுலகத்தினுடைய செல்வம், இவ்வுலகத்தினுடைய உறவுகள் இவற்றின் மீது நம்ம நாட்டம் கொண்டிருந்தால் அவருடைய சீடர்கள் என்று சொல்லுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை இன்றைக்கு புரிந்து கொண்டு முதல் செய்தியாக அனைத்திற்கும் மேலாக
இறைவனையே நம்ம வாழ்க்கையில தேர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனையே நம்ம பற்றி கொள்ள வேண்டும் என்கிற செய்தி தான் முதல் செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது செய்தி என்பது இந்த மண்ணுலகில நம்முடைய துன்பங்களை ஏற்று இயேசுவை பின்பற்ற வேண்டும். துன்பங்கள் வழியாகத்தான் இன்றைக்கு இறைவன் நம்மிடத்துல பல நேரங்களில் பேசுகிறார். துன்பங்கள் என்பது நம்முடைய செயல்களுக்கோ அல்லது நம்முடைய பாவ வாழ்க்கைக்கான தண்டனை அல்ல என்பதையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் துன்பங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையை புனிதப்படுத்துவதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காகவும் கிறிஸ்துவனுடைய துன்பங்களோடு நம்முடைய துன்பத்தையும் இணைத்து கொண்டு மீட்பு பெறுவதற்குமான ஒரு பாதை என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அன்றாட சிலுவைகளை கண்டு அஞ்சு விடாமல், அன்றாட துன்பங்களை கண்டு தோண்டு விடாமல், அன்றாட சோதனைகளை கண்டு மன இறுக்கத்தோடு வாழ்ந்து விடாமல், துன்பங்களை ஏற்று துணிவோடு இயேசுவோடு பயணிக்கத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மூன்றாவது செய்தி என்பது இறை ஊழியர்களுக்கும் மற்றும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் நம்மாலான உதவியை, அதாவது சின்ன சிறிய சகோதரர்களுக்கு ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீரை கொடுப்பவர் விண்ணரசுக்கு தகுதியானவர் என்கிற செய்தியோடு ஒத்து போகிற ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நம்ம நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வு என்பது பிறர் அன்பு செயல்களால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு பிறர் அன்பா அப்படி என்றால் என்ன? நான் எனக்கு மட்டும்தான் அப்படி என்று அழிந்து போகிற செல்வத்திற்காக உழைக்கிற மக்களையும் அழிந்து போகிற செல்வங்களை இன்றைக்கு சேர்த்து கொண்டு இருப்பவர்களையும் அன்றாட வாழ்க்கையில பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்புமிக்க உறவுகளே, எத்துணை இறப்புகளை இந்த காலங்களில் 10 ஆண்டுகளில் நம்ம பார்த்திருக்கிறோம். சுனாமியில ஏற்படாத இறப்பா, அடுத்தது கொரோனாவில் நம்ம பார்க்காத இறப்பா, அடுத்தது பல்வேறு புயல்கள் காரணமாக நம்ம பார்க்காத இழப்பா அல்லது இறப்பா, இத்துணை துன்பங்களையும் இத்துணை இழப்புகளையும் பார்த்தும் இன்றைக்கும் கோடியாக பணத்தை பதுக்கி வைக்கிற, கோடியாக ஊழல் செய்கிற இன்றைக்கு அரசியல்வாதிகளையும் பணக்காரர்களையும் இன்றைக்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட போட்டிகள் நிறைந்த, பொறாமைகள் நிறைந்த, சுயநலம் நிறைந்த, ஆணவம் நிறைந்த, அக்கிரமங்கள் நம்மை சுற்றி அக்கிரமங்கள் நிறைந்த இந்த ஒரு காலச்சூழலை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறருக்கு கொடுத்து வாழுங்கள், பிறர் வாழ்வை கெடுத்து வாழாதீர்கள் என்று நமக்கு அழகான ஒரு செய்தியை தருகிறார். அன்புமிக்கவர்களே, பிரேசில் நாட்டைச் சேர்ந்த மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் தன்னுடைய விலை உயர்ந்த காரை தான் கட்டி வைக்க போகிற கல்லறையில புதைக்க போவதாக ஒரு அறிவிப்பு விடுக்கிறார். அதை கேட்ட எல்லோருமே, இது என்னோட கொடுமையா இருக்கு, காசு பணம் இருந்தா இப்படிலாம் அநியாயம் பண்ணுவாங்களா அப்படி என்று சொல்லி அந்த காரை புதைக்கின்ற நாளுக்காக காத்து கொண்டிருந்தார்களா. இது மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்துகிறது. அதற்கான நாள் வந்த பொழுது அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லறையை தோண்டி அந்த விலையுயர்ந்த காரை அவர் புதைப்பதற்கு முன்பாக அவர் ஒரு செய்தியை கொடுக்கிறார். மனிதர்கள் உருவாக்கிய அந்த விலை உயர்ந்த காரை புதைப்பதற்கே நீங்கள் இவ்வளவு அங்கலாய்க்கின்றீர்கள், அவ்வளவு வருத்தப்படுகிறீர்கள். நம்முடைய உடல், நம்முடைய ஆன்மா எத்துணை அற்புதமானது. இந்த உடலை வாழும் பொழுதே மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கிற ஒரு பணியையும், வாழும் பொழுதே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு பாங்கையை நம்ம ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த ஒரு விளம்பரத்தை செய்தேன் அப்படி என்று அந்த காரை விற்று ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தாராம். அன்புமிக்கவர்களே, அவர் சொல்ல வந்த அந்த அற்புதமான ஒரு காரியம் என்பது, இறந்த பிறகு நம்ம யாருக்குமே பயனற்றவர்களாகத்தான் போய்விடுவோம். வாழுகிற பொழுதே மற்றவரை அன்பு செய்து, வாழுகிற பொழுதே மற்றவர்களுக்கு நன்மை செய்து வாழ்வோம். வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல மற்றவர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியோடு வாழ்வோம். இயேசுவோடு நிலை வாழ்வை பகிர்ந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.